இல்லைங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தரிசனம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் தலைமுறைக்கும் போகணும். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதை செய்கிறீங்களான்றதா இப்போ கேள்வி. பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்ல படிப்பு கொடுக்குறீங்க, சொத்து வாங்கி கொடுக்குறீங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ரெடி பண்ணணும்னு சொல்லி நல்ல படிக்க வச்சு மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து பண்ணி வைக்கிறீங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த ஆசீர்வாதமாக இருக்கீங்களே, அதுக்கு காரணமான இயேசுவை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கணும். ஏன் தெரியுமா? இது எதுவுமே இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கிட்ட இயேசு இருந்தார்னா அவர் உங்களுக்கு கொடுத்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துருவார். ஆனால் இது எதுவுமே கொடுத்துட்டு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இயேசுவை கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய பெற்றோர் அல்லது கிறிஸ்தவ பெற்றோர்கள்ட்ட இருக்க டிராபேக். பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்க? சர்ச்சைக்கு கூட்டு வரதுல எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ்னா தேவையில்லை, நான் ஸ்கூலுக்கு போகல அல்லது காலேஜுக்கு போகல அல்லது எக்ஸாமுக்கு போகல, சர்ச்சுக்கு தான் போவேன்னு கரெக்டாக சொல்கிற பெற்றோர் எத்தனை பேர்? இன்னைக்கு எத்தனை பெற்றோர் சொல்லுவீங்க? உங்களுக்கு பிசாசு சோதனையே வைக்கிறான், கர்த்தர் அனுமதிக்கிறார் அந்த சோதனையை. எக்ஸாம் சண்டே தான் வைக்கிறாங்க. இப்போ 6 நாள் இருக்கு, 6 நாளில் முக்கியமான எக்ஸாம்ஸ் எல்லாம் பாருங்க சண்டே வைக்கிறான். அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்றான். உங்களுக்கு 6 நாள் இருக்கு, அவன் 6 நாள் வைக்கிறது இல்லை. இது உங்களுக்கு வைக்கப்பட்ட விசுவாச சோதனை. சர்ச்சா எக்ஸாமா? ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் சொல்லுவேன், போன தலைமுறை நாங்கள் விசுவாசியாக இருக்கிற காலகட்டம் வரைக்கும் எங்களுக்கு வச்ச டெஸ்ட்டு சர்ச்சா வேலையா, சர்ச்சா வேலையா, இவ்வளோதான் எங்களுக்கு வச்ச டெஸ்ட். நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம், வேலை கிடையாது சர்ச்சு அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் 2 சாட்சி சொல்லுவேன். நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு கடை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தபோது, அப்போ திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கடைக்கு போயிட்டு சாயங்காலமாக தான் ஆராதனைக்கு போவேன் நான். இப்போ ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கா வேலைக்கா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு தான் ஆண்டவரே, அப்போ காலையில் ஆராதனைக்கு வாண்டார். இது எனக்கு ஆவியானவர் உணர்த்துறது, யாரும் சொல்லலை. நான் எங்கள் கடையில் சொன்னேன், நான் காலைல வரமாட்டேன், நான் வந்து இந்த மாதிரி வேலைக்கு இது ஆராதனைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே என் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, பைத்தியக்கார மாதிரி பார்க்காத, இந்த கடையை கத்தத்தானே உனக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு, அது நீ பத்திரமா பார்க்கணுமா இல்லையா? நம்ம ஆட்கள் அப்படி ஞானமாக பேசுவான், நம்ம ஆண்டவர் அதோட ஞானமாக பேசுவார். அவர் சொன்னார், என்ன ஈசாக்கா நான் தானே கொடுத்தேன்? ஆமாம், நான் தானே கேட்டேன், தருவியா தர மாட்டியா? நான் ஆசீர்வதிச்சு கொடுத்த கடையாகவே இருக்கட்டும், இப்போ கடையா நானா? ஒரு நாள் சொல்லிட்டேன், இன்னிலேருந்து வரமாட்டேன் காலையில். இப்போ எல்லாருமே சொன்ன வார்த்தை, நீ உன் பிஸ்னஸ் நாசமாக போக போகுது. எவனாவது பிஸ்னஸை விட்டு இப்படி போவானா? நான் போனேன். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் அந்த அந்த ஒரு தீர்மானம் நான் நம்புகிறேன், பரலோகம் எனக்கு வச்ச டெஸ்ட்டுன்னு நான் நம்புகிறேன். அன்னைக்கு எடுத்த தீர்மானம், ஒரு நாள் இனி எனக்கு வேலை இல்லை, நான் சபைதான் தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால 7 நாளும் சபைக்கு போவதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தரை நிற்க வைக்கிறார். 2வது டெஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடச்சிச்சு. வெளிநாட்டில் ஒரு வேலை கிடச்ச உடனே அங்கே போனோம். கிட்டத்தட்ட 1 மாதம் வேலையே கிடைக்கல. கிடைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க, வேலை கிடைக்கல. கடைசியாக ஒரு வேலை கிடச்சிச்சு. அந்த வேலைக்கு போன உடனே அந்த இன்டர்வியூவில் அவர் கேட்குறாரு, வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, எங்களுக்கு சண்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு. அவர் சொன்னது, ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இங்கே சண்டே தான் கூட்டம் நிறையா இருக்கும், நீ சண்டே யூ மஸ்ட் ஒர்க் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாரி சார், சண்டே ஒர்க் பண்ண முடியாதுன்னு. இல்லை, நான் வேணால் 6 நாள் ஒர்க் பண்ணுறேன், ஓவர் ஷிஃப்ட் கூட பண்ணுவேன், சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படி. உடனே அவர், அப்போ வேலை இல்லை பண்ணார். ஓகே சார், தேங்க்யூன்னு. ஆனால் அவர் வந்து தமிழர். இப்போ அவர் போகும்போது கேட்டார், அப்படி உனக்கு என்ன சண்டேல இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஊருக்காரங்களாம் சண்டேல ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வெளியே போய் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் அவர் நினச்சிட்டு கேட்டார், அப்படி என்ன உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சண்டே உனக்கு வேலை இருக்குன்னாரு. நான் ஒன்றுமே சொல்ல, சர்ச்சுக்கு போகணும் சார் அப்படின்னு. பெரிய விஷயம், அந்த ஊரில் யாரும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, அவங்களாம் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. அவங்களாம் கிறிஸ்தவ நாடு அது, ஆனால் சர்ச்சுக்கே போகாத நாடு. அப்போ அவர் சொன்னார், சர்ச்சுக்கு போகணுமா? சர்ச்சுக்காகவாது ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்குறேன்னாரு. ஆமான்னு. அவருக்கு என்ன ஆண்டவர் பேசினார் தெரில. கர்த்தர் சொல்லுவார்ல, ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது, அந்த மாதிரி அவர் சரிப்பா லீவ் எடுத்துக்கோன்ட்டார். ஆனால் 6 நாளும் காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை வாங்குவார். வேலை நடக்கும்னா, ஆனால்
ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்துருவாங்க. நான் சொல்லுவேன், அதை பரலோகம் பார்க்குது. நமக்கு நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் அதிபதியாய் வைப்பார். நமக்கு என்ன தெரியுமா, அதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் என் பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டேன், நான் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வந்தேன், நீட் எக்ஸாம், ஐயோ அது டாக்டர்ல ஆண்டவரா டாக்டரா, பதிலே வரல பாருங்க, கஷ்டம். இதான் இன்னைக்கு உள்ள சந்ததி, இதான் இன்னைக்கு உள்ள சந்ததி. போன வாரம் நாங்கள் ஒரு மனுஷனை சந்தித்தோம். அவர் வந்து எங்களை மீட் பண்ணார். அப்போது நாங்கள் ஒரு பைபிள் காலேஜ் கிளாஸ் வச்சுருக்கோம். அந்த கிளாஸில் நாங்கள் சொன்னோம், சில நேரத்தில் வந்து நீங்கள் சண்டேல ஊழியத்துக்கு எங்களோட வர வேண்டியிருக்கோம். அவர் வந்து ஹோட்டல் வச்சுருக்கிறார், ரெஸ்டாரண்ட். அப்போது நான் சொன்னேன், சண்டே நீங்கள் வர வேண்டியிருக்கோம், சண்டே தான் ரெஸ்டாரண்ட் நிறைய நடக்கும், நீங்கள் விட்டுட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஏற்கனவே சண்டே மூடி தானே வச்சுருக்கிறேன்னாரு. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. ஹோட்டல் சண்டே மூடி இருக்கீங்களா? ஆமாம் பாஸ்டர், நான் சண்டே சர்ச்சில் இந்த ஹோட்டல் திறக்க மாட்டேனே, நான் சர்ச்சுக்கு போயிடுவேனே. அது நமக்கு சர்ச்சு தான் முக்கியம்னாரு. இன்னைக்கும் இப்படிப்பட்டதான வைராக்கியம் உள்ள சாட்சிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டியது, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள சொல்ல வேண்டியது இந்த விசுவாசம் தான். நீங்க காசை கொடுத்துட்டு எப்படி காசை பத்திரமா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றது ரெண்டாவது, நீ எப்படி உனக்கு கொடுக்கப்படுகிற சொத்தை பத்திரமா பாதுகாக்கணுங்கிறது ரெண்டாவது, உன் பிசினஸ் உங்க பசங்க எப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறது ரெண்டாவது. ஆனால் உனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அந்த விசுவாசத்தை எப்படி வர்த்திக்கப்படணும் உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்கணும் பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியம் போல இன்னைக்கு இருக்கிற பெற்றோருக்கு அந்த ஞானம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்துட்டேன், இதை பிள்ளைங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறது மட்டுமே. வேற எப்படி இல்லாமல் ராஜ்யபாரமே உங்க கையில இருந்தாலும் போயிடும். தாவீதின் ராஜ்யபாரம் தேவன் இல்லாமல் நடந்த உடனே அந்த ராஜ்யபாரமே ரெண்டா போச்சு. தேவன் கூட இருந்ததுனால அந்த ராஜ்யபாரம் 40 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அப்ப ராஜ்யபாரம் நடப்பதற்கு காரணம் உன் ஞானம் அல்ல, உங்கள் அறிவல்ல, உங்கள் அனுபவம் அல்ல. ஆடு மேய்க்கிறவருடைய ராஜாவாய் மாத்த கர்த்தரால் முடியும். ஆனா பிறந்ததிலிருந்தே சாலமோன் ராஜா இளவரசனாக வளர்ந்தவன், அவனால ராஜ்யபாரத்தை நிக்க வைக்க முடியல பாருங்க. ஆனா ஆடு மேய்க்கிறவனால 40 வருஷம் ராஜ்யபாரத்தை நிக்க வைக்க முடிச்சு. காரணம் என்ன தெரியுமா, அந்த அரசவைக்கான ஞானம் இல்லை, கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. இதுதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான சொத்து. பெற்றோர் நினைச்சுக்கிறாங்க, படிப்பு கொடுத்துட்டா என் பிள்ளை நல்லா இருக்கும். படிச்சவன் படிப்பு அவசியம், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா படிச்சவன் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கானான்னு போய் பாருங்க. படிச்சவன் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறானா? ஆனா நான் தைரியமாய் சொல்லுவேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆசீர்வாதமாய் தான் இருக்கிறார்கள். கர்த்தர் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன் படிச்சவன் படிக்காதவன்ற கான்செப்டே கிடையாது. இங்க படிச்சாலும் தோத்திரம், படிக்காவிட்டாலும் தோத்திரம். அது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ சொல்றேன், நீங்க உடனே ஒரு பசங்க முடிவெடுத்துறானுங்க, இப்ப வீட்டில் போய் சொல்றானுங்க, அது பிரச்சனை எனக்கு வருது. அவன் என்ன சொல்லிடுறான் தெரியுமா, ஜெகனங்கள் என்ன சொன்னார் பாருங்க, படிக்காட்டியும் தோத்திரம்னு சொல்லியிருக்கிறார். நான் அப்படி சொல்லலை தம்பி, அது வேற பிரச்சனையா இருக்குது. இப்ப நான் படிக்க ஒரு தம்பி என்கிட்ட ஒருத்தர் தள்ளுறான். அவங்க வீட்டில் சொல்றாங்க, அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், எதை கேட்டாலும் வருகை வரப்போகுதுங்கிறான். அப்போ அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், நான் வருகை வருதுங்கிற. ஆமாம் ஆமாம் அங்கிள் வருகை, ஆமாம் வருகை வந்துடும் அப்படின்னா. நான் சொன்னேன், வருகை வராட்டி என்னடா பண்ணுவேன்? அவிசுவாசமாக பேசாதீங்கன்றான். என்ன நான் சொல்கிறேன், அவிசுவாசமாக பேசாதீங்க, நீங்கள் தானே எப்போ வேணாலும் வருவாருன்றீங்க, எக்ஸாமுக்குள்ளே ஆண்டவர் வந்துடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், வருகை வரும், அரைக்க வேண்டிய மாவை அரைச்சி வைங்க, அதானே செய்கிறீங்க. இப்போ வருகை வரும் மாவு அரைக்காமையா இருக்கிய, வருகை வரும் துணி துவைக்காமையா இருக்கும், செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், வந்தால் விட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறோம். படிக்க வேண்டியதாக படிங்க, படிக்க வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனால் படிப்பு ரெண்டாவதாக இருக்கணும், தேவன் தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும். இங்கே ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, படிப்பு சொத்து பணம் ஆசி சம்பாதித்தா ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டாந்துட்டு தேவனை ஆப்ஷனாக மாற்றிடுறீங்க. பரவாயில்ல போனால் போய்க்கலாம், இந்த வாட்டி சண்டே போவாட்டி என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார், பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார், கர்த்தர் சொல்லுவார். நிறைய பேர் யாருக்கு பயப்படுறாங்கன்னா பாஸ்டருக்கு தான் பயப்படுறான். ஸோ முதலாவதாக பேழைக்குள்ளே உங்கள் குடும்பம் இருக்கணும். உங்களுக்கு அந்த அஷூரன்ஸ், என் குடும்பம் கண்டிப்பாய் பரலோகத்துக்கு போகும்.
வருக வந்தா நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் என் கணவனும் கண்டிப்பாய் போவோம். இந்த நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் அதுதான் நீங்கள் பேழைக்குள்ளே பிரவேசிப்பதற்கான ஃபர்ஸ்ட் அடையாளம். இருக்கான்றதை நிச்சயம் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணணும்? உங்க ஆவிக்குரிய விஷயத்தை பத்தி கொஞ்சம் தியானிக்கணும். உட்காந்து உங்க குடும்பத்தை பத்தி ஒரு டெய்லி ஃபேமிலி பிரேயர், ஒரு குடும்ப ஜெபம் ஒன்று இருக்கணும். ஒரு அதிகாரத்தை வாசிச்சு, அதாவது சில நேரங்களில் நான் சொல்லுவேன், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த உடனே, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த உடனே பாரம்பரிய சபையார்னா நீங்கள் சொல்லுவோம்ல, சிஎஸ்ஐக்காரங்களை பார்த்து பாரம்பரிய சபையார் அந்த சபையார் இப்படிலாம் சொல்கிறோம்ல. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் விட்டீங்க விசுவாசங்கிற பேரில். போய் சிஎஸ்ஐ குடும்பங்களில் போய் பாருங்கள், இப்போ இருக்கான்னு தெரியாது எனக்கு, நான் சொல்கிறது முன்னாடி. குடும்ப ஜபம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் வீட்டில், கம்பல்சரி இருக்கும். சாயங்காலத்தில் ஒரு 7:30-8 மணிக்கு மேலே உட்காந்து கணவன் மனைவி பிள்ளைகளாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு அதிகாரம், சங்கீதம், நீதிமொழிகள் ஏதோ ஒன்று வாசித்துட்டு 2 பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு உங்கள் வீடுகள் அது இருக்குதா? குடும்ப ஜபம் ஒன்று இருக்குதா? நடக்குதா குடும்ப ஜபம்? கேட்டால் நீங்கள் சொல்கிற காரணம் என்ன? ஆளாளுக்கு ஒரு நேரத்துக்கு வராங்க, அவர் வேலைக்கு போயிட்டு ஒரு பக்கம் வராரு, பிள்ளைங்க படிக்க டியூஷனுக்கு போகுது, அங்கே போகுது, எல்லாம் வருது, எங்கே சேர்ந்து ஜெபிக்க முடியுது அப்படின்னு சொல்றிய. இதை ஒரு நியாயமான காரணம்னு எடுத்துக்கிட்டா, அப்படி நீங்கள் சொல்கிற நியாயமான காரணமாக நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்றான், சாயங்காலமாக வாங்கன்னு. நீங்கள் அந்த கல்யாணக்காரத்தை சொல்கிறீங்களா? எங்கெங்க வர முடியும்? அவர் ஒரு நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வருவார், பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டு வருது, அப்படிலாம் எங்களால் வர முடியாதுங்க சொல்கிறீங்களா? குடும்பமே போகிறீங்களா இல்லையா? எப்படி பிளான் பண்ணுறீங்க? பண்ணுறீங்களா இல்லையா? சாயங்காலம் ஒரு வேளை கல்யாணம் சாயங்காலம் வச்சா காலையிலேருந்தே பிளானிங் நடக்குது இல்லை? காலைல வீட்டுக்காரர் வெளியே போகும்போதே சொல்லி அனுப்புறீங்கல்ல, சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுங்க, நம்ம கல்யாணத்துக்கு போகணும். அவங்க கோச்சிப்பாங்க, கொஞ்சம் டயத்துக்கு வந்துடுங்க. திருப்பி மதியானம் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணுறீங்க, சாயங்காலம் வந்துடுங்க. அப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே சொல்கிறீங்க, கிளம்பிட்டீங்களா? பையனை சொல்லி அனுப்புறீங்க, டேய் டியூஷனில் சொல்லிட்டு வந்துரு, 1 மணி நேரம் முன்னாடி வா, இன்றைக்கி கல்யாணம் இருக்குது. அது பத்தாதுக்கு இதை விட இன்னொன்று நீங்கள் செய்வீங்க, அதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம். நைட்டு கல்யாணம் சாயங்காலத்துக்கு போகிறோம்னா காலையிலேருந்து வீட்டில் வெறும் ரசம் தான். ஆமாம் தானே? ரசமும் வாழைத்தண்டு, ரசமும் கீரையும். அவன் கேட்குறான், அப்பாவோ இல்லை அப்பா கணவனோ இல்லை பையனோ கேட்குறாங்க, என்ன ரசம் வச்சுருங்க? அதான் நைட்டு சாப்பிட போகிறோம்லடா. நைட்டு பிரியாணிக்கு பகல்லே ரசம். இவ்வளோ பிளான் பண்ண முடியுது இல்லை? ஏன் ஃபேமிலி ப்ரேயருக்கு பிளான் பண்ண முடியாது இப்படின்னு நானே கேட்குறேன்னு கர்த்தர் கேட்பாரா மாட்டாரா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ பிளான் பண்ணுறீங்க. ஊருக்கு போகிறதா இருந்தால் எவ்வளோ பிளான் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி டிக்கெட் வாங்கி காரில் அதை பண்ணி இதை பண்ணி ரெடி பண்ண முடியுது. ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல? இதெல்லாம் நீங்கள் சொல்கிற காரணங்கள், சால்ஜாப். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்போ தான் உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு போகும். அது அப்போ தான் பேழைக்குள்ளே வரும். சும்மா தசமாங்காணிக்க கொடுத்துட்டு பிரதர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மிஷினரிக்கு கொஞ்சம் அனுப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டா என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்களா? இல்லை. எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகள் அடுத்த தலைமுறையில் ஆசீர்வாதமாக இருக்குன்னு பாருங்க. அதுக்கு மிக முக்கியமான காரியம், உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அவர்களுக்குள் போகணும், உங்களுக்குள் இருக்கிற தரிசனம் அவர்களுக்குள் போகணும், உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் அவர்களுக்குள் போகணும். அப்பத்தான் பேழைக்குள்ள முதலாவதாக நீங்கள் சேர்க்கப்பட வேண்டியவர்கள். 2வது, பேழைக்குள்ள ஆண்டவர் எதை சேர்க்க சொல்றாரு பாருங்க. 19வது வசனம் வாசி. ஜலம் 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது வசனம். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். இப்போ இந்த வசனத்தை வாசிட்டீங்களா? இப்போ திருப்பி எபிரேயர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இப்போ நோவாவுக்கு அவனுடைய தரிசனத்தில் யார் மட்டும் இருக்கிறா? நோவாவுடைய தரிசனத்தில் யார் மட்டும் இருக்கிறா? அவன் குடும்பம் மட்டும் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய தரிசனத்தில் யார் இருக்கிறா? பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளும் இருக்கு. இதுதான் நம்ம பேழைக்குள்ள சேர்க்க வேண்டிய 2வது விஷயம். இதை பற்றி சகோதரன் பேசினாரு, ஆனாலும் இன்னும் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இது நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய 2வது விஷயம் என்னன்னா,
நாம நம்ம குடும்ப பரலோகத்துக்கு போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கேட்டிருக்கிறோம், ஏற்கனவே ஆயத்தப்பட்டவங்க இருப்பீங்க. ஓகே, நான் பரலோகத்துக்கு போகணும், என் குடும்பத்தை கொண்டு போகணும்னு ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆசைப்படுறவங்க எல்லாரும் இருப்போம். நம்ம யாருமே நாமளோ நம்ம பிள்ளைகளோ நரகத்துக்கு போகணும்னு விரும்பவே மாட்டோம். ஆயத்தமான ஆகாமல் இருக்கும். ஆனால் யாராவது விரும்புவீங்களா நரகத்துக்கு போகணும்னு? எல்லாருக்கும் ஆசை, பிள்ளைகள் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும்னு இருக்கு. அதுக்கான ஆயத்தம் தான் செய்யாமல் இருப்போமே ஒழிய, ஆனால் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ ஆண்டவர் சொன்னது முதல் பாயிண்ட் என்னது? ஆயத்தப்படு, அதுக்கு ரெடி பண்ணு. ரெண்டாவது, நீங்கள் மட்டும் போனால் போதாது, கர்த்தருடைய தரிசனத்தில் வேற யார் இருக்கிறா? இன்னும் சில ஜீவராசிகளும் இருக்கிறது. அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கணும் உள்ள, அதுவும் இருக்கு.